Hello friends, welcome to Roche Cars YouTube channel. Friends, இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படினா இல்ல பிகினரா யாராச்சும் கார் பழகிட்டு இருக்கீங்க, இப்போதான் கார் வாங்கியிருக்கீங்க, நான் இப்போதான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படினு சொல்றவங்க பண்ற மேஜர் மிஸ்டேக்ஸ் என்னன்னா, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கற அந்த கண்டென்ட் தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் फ्रेंड्स. சோ फ्रेंड्स, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரை ரோச் காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ட் காஸ்டுடைய அப்டேட்ஸ் எல்லாம் இமீடியட்டாக வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரோச் காஸ் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கார் இப்போ தான் வாங்கியிருக்கீங்க, இல்லை இப்போ காரை பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற மேஜர் மிஸ்டேக்ஸ் சில இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பர்டிகுலர் மிஸ்டேக்காக நீங்கள் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலேட்டரை அதிகமாக கொடுத்து காரை எங்கேயாச்சும் கொண்டு இடிச்சிக்கிறது, இல்லைனா எங்கேயாச்சும் சவுத்தில் மோதிக்கிறது. ஓகேங்களா? ஸோ மேபி மோதிக்குவாங்க, சில மோதாமல் இருப்பாங்க, ஆனால் தவறுதலாக அதிகமான ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு பதறுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மெயினாக அந்த மிஸ்டேக் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ரீசன் அவங்களுடைய பதட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம கரெக்டாக பண்ணுறோமா பண்ணலையா, இப்போ நம்ம கரெக்டாக எடுத்துக்குவோமா அப்படிங்கிற அந்த படப்படப்போ அந்த பதட்டம் தான் அவங்கள இப்படி பண்ண வைக்குது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையை எப்படி நம்ம அதை ரிசால்வ் பண்ணலாம், எப்படி அது ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு மூலமாக அதை எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சிம்பிளாக ஜஸ்ட்டு அந்த லெஃப்ட் லெக் கண்ட்ரோல் என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். லெஃப்ட் லெக் கண்ட்ரோல் கிளச் கண்ட்ரோல் அண்ட் ரைட் லெக் கண்ட்ரோல் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் அப்படி தானே. ஸோ அப்போ அந்த லெஃப்ட் லெக்கில் எப்படி அந்த கிளச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளச்சை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கிளச்சை நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் வண்டி மூவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, டக்குன்னு அந்த வெஹிக்கிள் மூவ் ஆகுது, நீங்கள் தெரியாமல் ஆக்சிலேட்டர் கொடுத்துறீங்க, ஐயோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு ஐயோன்னு கையை வெட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம், லெஃப்ட் லெக்கை படக்குன்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். கிளச்சை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் வண்டி மூவ் ஆகாது, ஓரளவுக்கு அந்த ஸ்பீடில் போய் வண்டி ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சுதாரிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிச்சு என்ன பண்ணிடலாம், ஆக்சிலேட்டர் கால் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிரேக் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பதட்டத்தை நீங்கள் அந்த இன்ஸ்டன்ட்டில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தை மட்டும் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்ட் மிஸ்டேக்காக நீங்கள் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டியரிங் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ ஸ்டியரிங் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் காரை பொறுத்த மட்டும். ஏன்னா நீங்கள் பைக் ஓட்டிருப்பீங்க. ஸோ பைக்கை நம்ம ஜஸ்ட் ஹேண்டில் பிடிச்சி தான் இது பண்ணுவோம். மேபி ஆட்டோ ஓட்டிருந்தா கூட அப்படி தான். ஓகேங்களா? ஆனால் கார் அப்படிங்கும்போது ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டியரிங் நம்ம அப்படியே டேர்ன் பண்ணி நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ அது எந்த அளவுக்கு டேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ நிறைய பேத்துக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஸ்டன்ட்டில் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பிகினராக இருக்கீங்கன்னா என்னென்னா, நீங்கள் ஸ்டீரிங்கை இப்படி விட்டு 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 ஓட்டுவீங்க. அதாச்சும் லைட்டாக பிடிச்சி இப்படி மூவ் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால என்னென்னா, அதை நான் சொல்கிறது டேர்ன் பண்ணுற டைமில். ஓகேங்களா? நீங்கள் டேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி பிடிச்சி டேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, கரெக்டாக அந்த டேர்னிங்கில் நீங்கள் மூவ் பண்ண முடியாமல் அதில் போய் நிற்கும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, திருப்பி ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் நீங்கள் டேர்ன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு பதட்டத்தை அதை கிரியேட் பண்ணோம் அந்த இன்ஸ்டன்ட்டில். ஓகேவா? ஸோ இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பதட்டத்தை போக்குறதுக்கு அந்த டைமில் நீங்கள் டேர்ன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டீரிங்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே சர்க்கிளாக ஒரு 180 டிகிரி ஒரு டேர்ன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 180 டிகிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதே எண்டில் முடிக்கிற அளவுக்கு. ஓகேங்களா? ஸோ 180 ப்ளஸ் ஒரு 90 இந்த அளவுக்கு நீங்கள் டேர்ன் பண்ணிடணும். எக்ஸாக்டாக ஒரு ரைட் கட் ஆர் எக்ஸாக்டாக ஒரு லெஃப்ட் கட் அடிக்குதுன்னா அந்த இடத்துல 180 ப்ளஸ் 90 270 டிகிரி ஒரு டேர்ன் அடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த வீல் அப்படியே ஒரு டேர்ன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த காரை அப்படியே மூவ் பண்ணும்போது அப்படியே நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக சைடில் உரசிடும். ஸோ அதனால் அப்படியே வச்சிக்கக்கூடாது. நீ என்ன பண்ணிடணும், கொஞ்சம் டேர்ன் ஆக ஆரம்பித்ததும் டேர்ன் ஆகி ஓரளவுக்கு நெக்ஸ்ட்டு அந்த டேர்னிங் எண்ட் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், கையை பிடிச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டா போதும். அப்படி ரிலீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, பேக் ஒரு 190 டிகிரி அப்படி பேக் வரும். எக்ஸாக்டாக கரெக்டாக ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை லெவல் பண்ணி 0 டிகிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா கார் ஸ்ட்ரைட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 180 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ஒரு ரைட் டேர்ன் அடிக்கிறீங்கன்னா இந்த ரைட் சைடில் 180 ப்ளஸ் 90 டிகிரி டேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது டேர்ன் பண்ண ஆரம்பிச்சது ஒரு மேக்ஸிமம் ஒரு 60-70% டேர்ன் ஆனதுக்கப்புறம் அப்படி நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு 90 டிகிரி ப்ளஸ் கொஞ்சம் கூட ஆங்கிளில் அது என்ன ஆயிருக்கும், வீல் இங்கே டேர்ன் ஆகிருக்குது, லைட்டாக இங்கே டேர்ன் ஆகும். கரெக்டு தானே? அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா சைடில் எங்கேயும் உரசாமல் கரெக்டாக அந்த ஸ்ட்ரீட்டுக்கு நெக்ஸ்ட்டு அதை டேர்ன் பண்ணி அந்த ஸ்ட்ரீட்டுக்கு ரீச் ஆகும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் அதை ஒரு -180 டிகிரியில் லெவல் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு வீல் ஸ்ட்ரைட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ மூணாவது விஷயம் மெயினாக இப்போது பழகிட்டு இருக்கவங்க, கார் ஓட்டி இப்போ தான் பழகிட்டு இருக்கீங்க, லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க பண்ணுற மெயின் மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டிராஃபிக்கில் நீங்கள் மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது
இமீடியட்டாக வந்து ஒரு ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது, அப்போ வந்து ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகுதுன்னா நீங்களும் ஸ்டாப் பண்ணுவீங்க, அப்படி தானே? அதுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிள் மூவ் ஆனதும் நம்ம இப்போ என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும், ரைட்டா? அந்த டைமில் சில பிரச்சனைகள் வரும் சிலருக்கு, ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குனி அதில் ஃபஸ்ட்டு கியர் தானே அப்படிங்கிற கணக்கில் அவங்க கிளச்சை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கியர் அப்ளை பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த செகண்ட் என்ன ஆயிரும், வண்டி வந்து ஆஃப் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ வண்டி ஆஃப் ஆயிட்டுனா என்ன ஆயிரும், பேக்கில் இருக்கும் உங்கள் ஹார்ன் அடிப்பாங்க, ஸோ பதட்டம் வரும், ஓகேங்களா? ஸோ இந்த பதட்டத்தினால மறுபடியும் நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி அப்படி ஒரு பெரிய ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ இது வந்து மெயினாக நிறைய பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஹாஃப் கிளச் பிரின்சிபல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இம்மீடியட்டாக நீங்கள் வந்து, ஏன்னா அந்த டைமில் நிறைய பேர் அதை பண்ணுவீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபஸ்ட்டு கியர் வந்து எப்போவுமே இம்மீடியட்டாக கிளச்சை ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுவீங்க. பண்ணுறதுனால வண்டி டக்குனு அடுத்த ஆக்சிடென்ட் கொடுக்கும்போது அதனால் வந்து அந்த பிக்கப் வந்து எடுக்க முடியாமல் வண்டி ஆஃப் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து நல்லா சுதாரிச்சுட்டு, ஓகே நம்ம இந்த இன்ஸ்டாலில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஹாஃப் கிளச்சில் விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், ஆக்சிலேட்டரை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், கரெக்டாக உங்களுக்கு வந்து வண்டி ஆஃப் ஆகாமல் மூவ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஹாஃப் கிளச்சில் நீங்கள் ஆக்சிலேட்டரையும் ஹாஃப் வந்து கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபஸ்ட் கியரில் வந்து டிராஃபிக்கில் நின்றுட்டு இருக்கக்கூடிய வெஹிக்கிளை எடுக்கும்போது ஆஃப் ஆகாமல் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அடுத்த ஒரு மேஜர் மிஸ்டேக்காக நீங்கள் வந்து பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரை வந்து அன்யூஷுவல் ஸ்பீடில் வந்து மூவ் பண்ணுறது. அதாவது இந்த கியருக்கு இவ்வளோ ஸ்பீடு தான் மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பீடில் இல்லாமல் அதிகமான ஸ்பீடில் வந்து மூவ் பண்ணுறது தான் நீங்கள் பண்ணுற அடுத்த மேஜர் மிஸ்டேக். அதாவது ஃபஸ்ட் கியர்லேயே ரொம்ப ஸ்பீடாட்டு, ஓகேங்களா, ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இது வந்து பிகினராக இருக்கவங்க நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக்கு. எக்ஸாக்டாக அந்தந்த கியருக்கு இந்த ஸ்பீடுன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ அந்த பிரின்சிபலில் நீங்கள் வந்து வெஹிக்கிளை மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டான ஒரு ஸ்பீடில் வந்து எஃபிஷியன்சி வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்படி லோ கியரில் வந்து ஹை ஸ்பீடில் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து ரொம்பவே ஹீட்டப் ஆகும். ஹீட்டப் ஆகிறதுனால உங்களுக்கு வெஹிக்கிளுக்கு ப்ராப்ளம், ஓகேங்களா? உங்களுடைய காருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக அது வந்து அமையும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து பிகினர்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா பழகினவங்க கூட இந்த டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீட் பிரேக்கர். அதாவது பர்டிகுலராக ஏற்றத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குதுன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி மூவ் பண்ணும்போது எந்த வித ப்ராப்ளம் இல்லாமல் கார் இன்ஜின் ஆஃப் ஆகாமல் மூவ் பண்ணுற அந்த கான்செப்ட் தான், ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. கரெக்டான கியர் வந்து நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணாமல் செகண்ட் கியர் அப்ளை பண்ணி மூவ் பண்ணும்போது அது ஆஃப் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டீப்பில், அதாவது ஏற்றத்தில் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குதுன்னா அந்த ஸ்பீட் பிரேக்கர் தாண்டி நீங்கள் வந்து வண்டி எடுக்கும்போது செகண்ட் கியரில் போட்டு எடுக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏற்றத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும் போதே உங்களுடைய ஸ்பீடு வந்து பிலோ 10 கிலோமீட்டர்ஸு போயிடும், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து என்ன ஃபீல் ஆகும்னா, அதுக்கு முன்னால் வரைக்கும் நீங்கள் ஸ்பீடாக வந்திருப்பீங்க. அப்போ அந்த ஃபீல்ட்லேயே நீங்கள் வந்து இருப்பீங்க. இது வந்து பிகினர்ஸாக இருக்கட்டும், ஓரளவுக்கு மாடரேட்டாக ஓட்டுறவங்க கூட பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக், மேஜர் மிஸ்டேக் தான். ஸோ அந்த இன்ஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, செகண்ட் கியர்லேயே போட்டு மூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா எந்த இடம் அப்படிங்கிறது? ஸ்பீட் பிரேக்கர், அதாவது ஏற்றத்தில் கூட ஸ்பீட் பிரேக்கர் தாண்டும் போது. ஸோ இது வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஒன்லி சொல்யூஷன் வந்து நீங்கள் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் உடனே ஃபஸ்ட் கியர் சேஞ்ச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் கியர் சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் கியரில் இருந்து தான் நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், வண்டி வந்து மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டான ஒரு ஸ்பீடில் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் கியரை சேஞ்ச் பண்ணி தேர்ட் கியரை சேஞ்ச் பண்ணி ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா காரோட இன்ஜின் வந்து ஆஃப் ஆகாமல் எக்ஸாக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதனால் வெஹிக்கிளுக்கும் சரி உங்களுக்கும் சரி எந்த வித டென்ஷன்ஸ் ஆர் ப்ராப்ளம்ஸும் வராது, ஓகேவா? ஸோ இந்த இது நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ அவ்வளோதான். ஸோ பிகினர்ஸாக இருக்கட்டும், இல்லை மாடரேட்டாக ஓட்டுறவங்களாக இருக்கட்டும், இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ட் கார்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்கான நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டு வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டு வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது போக நம்ம ரோச் கார்ஸ் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க் வந்து நான் டேரெக்டாக டெலிகிராம் குரூப்லேயே ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய்.